Hi, good afternoon everyone. நம்ம பையிங் சீக்ரெட் சேனல்ல நம்ம கிரியேட் பண்ண பை செல் இண்டிகேட்டர் எப்படி வரிசையா ஒர்க் ஆகுது நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம சென்செக்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சென்செக்ஸ்ல கால் சைட் புட் சைட் ரெண்டையும் ஓபன் பண்ணிக்கிறேன். கால் சென்செக்ஸ் புட். நான் வந்து எக்ஸ்பைரி டேக்கு வந்து உங்களுக்கு வந்து 1 minute சார்ட் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். இன்னைக்கு எக்ஸ்பைரி டேனால நான் ட்ரேடிங்கை ரெஃபர் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பைரி டே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, மானிப்புலேஷன்ஸ் இங்கேயும் மானிப்புலேஷன் தான் நடந்துருக்கு. கால் சைடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ். இது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா 3 minutes கேண்டில் ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸ்பைரி டேல இங்கே பாருங்க, இது ஓகே, கால் சைடு ஓகே, புட் சைடு பார்க்கலாம் என்ன ப்ராஃபிட் வந்திருக்குன்னு. இங்க பாருங்க, எந்த ஒரு தப்பான சிக்னலுமே 3 minutesல வரல. புரியுதுங்களா? இப்ப இந்த சைடு பாருங்க, ஒரே ஒரு சிக்னல் கரெக்டான என்ட்ரி. இங்கே சிக்னலுங்க, இது ரெண்டு ஆர்டருக்கு இன்பிட்வீன் கேண்டில். சரிங்களா? இதுவா இங்க ஃபார்ம் ஆகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்க என்ட்ரு ஆகணும். ஒரு கேண்டில் விட்டு என்ட்ரானா கூட உங்களுக்கு வந்து ஓரளவு ப்ராஃபிட் தான். இங்க பாருங்க 95 பாயிண்ட். இந்த 95 பாயிண்ட் நம்ம பிடிக்கிறதுக்கு சப்போஸ் 1 minute கேண்டில் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க ஒரு நிறைய மானிப்புலேஷன் நடக்கும். எக்ஸ்பைரி டே மட்டும் நிறைய நடக்கும். சரிங்களா? இங்க பாருங்க 5 பாயிண்ட் மானிப்புலேஷன்ஸ், 130 பாயிண்ட், 120 வந்திருக்கு இது வரைக்கும். டார்கெட் மீட்டு 120 பிளஸ் 48, 160, 170 வந்திருக்கு. 170 பிளஸ் மைனஸ் 160. இங்க வந்து 1 minute 160 வந்திருக்கு. பட் இருந்தாலும் எக்ஸ்பைரி டே நீங்க வந்து 1 2 3 4 என்ட்ரி பதிலாக நீங்க ஒரே கேண்டில் பண்ணோம்னா 3 minutesல பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து வெளில வந்துடலாம். இப்ப அதே இது கால் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் இஸ் ஓகே. பட் இருந்தாலும் 1 minute பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எல்லாமே தேவையில்லாத என்ட்ரி கிடைக்கும். ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு எக்ஸ்பைரி டேல கால் அண்ட் புட் ரெண்டுலையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நான் காமிச்சிருக்கேன். கால் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு 3 minutes கேண்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ லாஸ் நோ கெயின், ஏன்னா என்ட்ரியே கிடையாது. இப்போ 1 minute நம்ம பண்ணும்போது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ஓரளவு எக்ஸ்பைரி டே மட்டும் நிறைய மானிப்புலேஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் லாஸஸ் வந்திருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நான் காமிச்சிடறேன் நான் லைவாகவே. எக்ஸ்பைரி டேல நாம 1 minute கேண்டில் வச்சு நம்ம பண்ணும்போது என்ன லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். இன் பிட்வீன் திஸ் கேண்டில் இந்த கேண்டில் ஒரு 20 பாயிண்ட், இன் பிட்வீன் இந்த கேண்டிலுக்கும் அதே ஒரு 10 பாயிண்ட், இங்கேயும் வந்து ஒரு 35 பாயிண்ட் வரைக்கும் லாஸு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான், 35 40 50 பாயிண்ட் லாஸ் சென்செக்ஸ்ல. ஆனால் இதவே நான் 3 minutesஆ மாத்திக்கிறேன். எக்ஸ்பைரி டேல ஒரு என்ட்ரி கூட உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த ரூல்லாம் நாங்கள் வந்து அடிக்கடி மாத்துறதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரே ஒரு மெசேஜில் நாங்கள் வந்து இமீடியட்டாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ணோடனே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதை பற்றிய டீட்டெயில் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. நம்மளுடைய ட்ரேடிங் இண்டிகேட்டர் சார்ஜ் வந்து ஏன் நம்ம பப்ளிக்காக நம்ம சொல்றது இல்லை அப்படின்னா, நம்மளுடைய இண்டிகேட்டர் சார்ஜ் வந்து பேஸ்ட் ஆன் த மந்த், ஓகே, பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் யூசர்ஸ், ஓகே, நிறைய பேராமீட்டர் வச்சு நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து ப்ரைஸ் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஃபிக்ஸ்டு சார்ஜ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஈவன் ஒரு சிலருக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். சரிங்களா? நாங்கள் வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து பப்ளிக்காக இவ்வளோதான் சொல்லி ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? நன்றி.